கர்நாடகாவில் இஸ்ரேலைச் சேர்ந்த சுற்றுலா பயணி உட்பட 2 இளம் பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடன் சென்ற ஆண் நண்பர் ஒருவரையும் கால்வாயில் தள்ளி கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கொலைபாதக செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் சிக்குவார்களா? நள்ளிரவில் துங்கபத்ரா ஆற்றங்கரையோரம் பொழுதை கழித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்த கொடூரம் கர்நாடகாவையே கதிகலங்க வைத்துள்ளது. பெட்ரோல் கேட்பது போன்று நெருங்கிச் சென்று 3 பேர் கொண்ட கும்பல் ஆண் நண்பர்களை கால்வாயில் தள்ளிவிட்டு 2 பெண்களை சீரடித்துள்ளது. அதை வதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் ஹம்பியில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச பிராதான சின்னங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அங்கு துங்கபத்ரா ஆற்றங்கரையோரம் இயற்கை அழகை கண்டு ரசிக்க வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு பயணிகளும் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று ஹம்பி அருகே சானாப்பூர் ஏரி பகுதியில் 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் கூட்டாக சுற்றுலா சென்றுள்ளனர். அவர்களில் இஸ்ரேலைச் சேர்ந்த 27 வயதான பெண், அமெரிக்க சுற்றுலா பயணி டேனியல் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த பெண் உட்பட 5 பேரும் இரவு 11:30 மணி அளவில் ஏரி பகுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது உள்ளூரைச் சேர்ந்த 3 பேர் 2 சக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அவர்கள் சுற்றுலா பயணிகள் இருந்த இடத்திற்கு சென்று தங்கள் வண்டிக்கு பெட்ரோல் வேண்டும் என கேட்டுள்ளனர். அவர்கள் அதற்கு இல்லை என்று கூறியதும் அப்படியென்றால் 100 ரூபாய் கொடுங்கள் என கேட்டு வம்பிழுத்துள்ளனர். 3 பேரும் வேண்டுமென்றே விதண்டாவாதம் பேசியதை உணர்ந்த சுற்றுலா பயணிகள் அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல முற்பட்டுள்ளனர். ஆனால் அந்த கும்பல் சுற்றுலா பயணிகளிடம் வாக்குவாதம் செய்துள்ளது. ஒரு கட்டத்தில் பெண்களுடன் வந்த 3 ஆண்களையும் கால்வாயில் தள்ளிவிட்டுள்ளனர். பின்னர் இஸ்ரேல் சுற்றுலா பயணி உட்பட 2 இளம் பெண்களையும் மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். சம்பவத்தின் போது கால்வாயில் தள்ளிவிடப்பட்ட அமெரிக்க பயணி டேனியல் மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பங்கஜ் ஆகிய 2 நீந்தி கரையேறினர். ஒடிசாவைச் சேர்ந்த பிபாஷ் என்பவர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசில் புகாரளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்த போலீசார் இளம் பெண்கள் கொடுத்த அங்க அடையாளத்தின்படி குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்ட விபாஷ் 24 மணி நேரத்திற்கு பின் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை, கொள்ளை, கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைமறைவான குற்றவாளிகளை பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். ஹம்பி அருகே இஸ்ரேல் சுற்றுலா பயணி உட்பட 2 இளம் பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வழக்கில் தொடர்புடைய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். எஞ்சிய ஒருவரை பிடிக்க தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.